வளையல் பற்றி பார்த்தேன்னா ஒரு பெரிய கதையே சொல்லலாம். முக்கியமாக திருவிளையாடல் புராணத்தில் வளையல் விற்ற படலம்னு ஒன்று இருக்குது. இந்த வளையல் விற்ற படலமில் என்ன கதைன்னா, சொக்கநாதர், அதாவது இறைவனான சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக மதுரை வீதியில் அந்த வணிகர்குள்ள, அதாவது வைஷ்ய செட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற மகளிருக்கெல்லாம் வளையல் போட்டதுனால அவர்களோட சாபம்லாம் போனது அப்படிங்கிறது அந்த வளையல் விற்ற படலம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வளையல் விற்கிற திருவிழா ரொம்ப பிரசித்தியாக நடந்துருக்கு. இதில் பின்புலத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா, தாருகாவனத்து முனிவர்களோட மனைவியர்கள் கர்வத்தினால சாபம் வாங்கின்றா. அந்த சாபத்தை மதுரையில் வணிக மகளிராக அவங்க பிறக்க வச்சு, அப்புறம் சுவாமியே வளையல் வியாபாரியாக அவங்களுக்கு சாபம் நீக்கியிருந்தங்கிறது தான் கதை. இந்த வளையல் விற்ற படலம் திருவிளையாடல் புராணத்தோட கூடல் காண்டத்தில் 32வது படலமாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு சாபம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாருகாவனம்னு ஒரு வனம் இருந்தது. அதில் இருந்த முனிவர்கள் மனைவியர்களோட குடில் அமைச்சு எல்லாம் யாகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதில் இந்த மனைவியர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தங்களை மாதிரி அழகு கற்பில் சிறந்த பெண்கள் உலகத்தில் எங்கே இல்லை அப்படின்னு ரொம்ப கர்வம். அப்போ இவங்க கர்வத்தை அடக்கணும் இல்லையா? அப்போ இறைவனான சிவபெருமான் என்ன பண்ணுறார், அவங்களோட கர்வத்தை அடக்கிறதுக்கு நினச்சிட்டு பிட்சாடனராக வடிவம் எடுத்துட்டு வர்றார். அந்த பிட்சாடனோட அழகில் மன்மதன் போல் அவர் என்ன வச்சுட்டு இருந்தாருன்னா, கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி தாருகாவனத்திற்கு போகிறார். அவர் அந்த தாருகாவனத்தில் முனிவர்களின் மனைவியர்கள் அப்படியே பிட்சாடனோட அழகில் மயங்கி செய்வதே தெரியாமல் அப்படியே மயக்கமுற்று இருந்தாங்களாம். அப்போ அந்த தாருகாவனத்தை விட்டு சென்ற அப்படியே லேடிஸும் பின்னாடியே போயிடுறான். அந்த பெண்களும் அந்த மதி மயக்கத்தில் இருந்தாங்களாம். அதனால என்ன பண்ணுறா, அந்த முனிவர்கள் எல்லாம் அவன் மனைவியோட செயலை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சு இந்த மயக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தவவலை மேலே பார்த்துடுறா. பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு இந்த நிலைமை காரணம் சொக்கநாத பகவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, மதுரையில் போய் நீங்கள்லாம் அழகு வாய்ந்த வணிக குல மகளிராக பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்றா. அப்புறம் அந்த பெண்கள்லாம் தங்களின் சாபம் எப்படி விலகிறது அப்படின்னு கேட்குறா முனிவர்கள்ட்ட. அவங்களுக்கு மதுரையில் சொக்கநாதரே வளையல் வியாபாரியாக உங்களுக்கு வளையல் போட்டு விட்டுட்டா உங்களுக்கு அந்த சாபம் நீங்கிடும் அப்படிங்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாருகாவனத்து முனிவர்களோட சாபத்தினால அவங்க மதுரையில் பிறந்து வணிக பெண்களாக வளர்றா. அவங்களாம் வளர்ந்து பேரழகில் இருக்காளாம். மனப்பருவம் வந்துடுறதா அவளுக்கு. அப்போ ஒரு நாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்லாம் கோத்துன்ட்டு வணிக வீதிக்கு வர்றாரு. வரச்ச வளையல் வாங்கவும் கூவிண்டே வர்றார். வளையல் வியாபாரி கூவுறதை பார்த்துட்டு அவங்க குரலை மட்டும் வசியமாகி அந்த பெண்கள்லாம் வீதிக்கு வந்துடுறாளாம். அப்புறம் வளையல் வியாபாரி மேல் அவங்க ஒரு ஈர்ப்பு வருது. அப்புறம் வளையல் போட சொல்கிறா. அந்த வளையல் வியாபாரி வளையல் போட்ட உடனே அவங்க எல்லாம் அதெல்லாம் உடச்சிட்டு திருப்பியும் போடுங்கோ அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அந்த வளையல் போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற அவளுக்கு ஒரு மயக்கம் வர்றது. அப்புறம் அந்த வணிக பெண்கள்லாம் அவங்க போட்டுன வளையல்லாம் அவங்க என்னது விலை என்னன்னு சொல்லுங்கோ, அந்த விலையெல்லாம் பார்த்து வாங்கின்னு போங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார். அதுக்கு இறைவனார் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போகிறார் அந்த வணிக வியாபாரி. போயிட்டு அப்படியே சிவலிங்கத்தோடு ஐக்கியமாயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். அப்போ வளையல் வியாபாரிக்கு பின்னாடி போன பொண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அதிசயமாய் பிரமிச்சு நின்றுடுறா. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் மதுரையில் வாசம் பண்ணி அப்புறம் சாபம்லாம் நீங்கி அவங்கவுங்க இதுக்கு போயிடுறா. இந்த கருத்து என்ன சொல்ல வரான்னா, ஆணவம் தண்டனையை பெற்று தருங்கிறது தான் அதோட கருத்து. வளையல் பெற்ற படலத்தில் நம்ம என்னென்னா, நம்ம தான் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டுங்கிற அந்த ஆணவம் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறது இது உணர்த்துறது. இன்னும் தெளிவாக வளையலை பற்றி சொல்லணும்னா, இந்த பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாரும் கண்ணாடி வளையலோ இல்லை மெட்டல் வளையலோ இல்லை தங்கத்துலேயோ வெள்ளியிலையோ எதில் போட்டுருந்தோம்லாம் அதுக்கு சில அறிவியல் காரணங்களும் உடல் ரீதியான தொடர்பும் இருக்குது. என்னென்னா, நமக்கு அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரத்த ஓட்டம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கிறதுனால அது வெளியில் அதனால கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியை உடம்பே திருப்பி எடுத்துக்கணுங்கிறதுக்காக அந்த வளையங்கள் நம்ம போட்டுக்கிறோம். வளையம் தான் ஆக்சுவலாக வளையலாக இருக்குது. அது ஒரு காரணம் சொல்கிறா. அதே மாதிரி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு இது புத்திர பாக்கியம் அழிக்கக்கூடியது. வளையல் போட்டுண்டா சுமங்கலித்தனம் ஜாஸ்தி, கண்ணாடி வளையல் போட்டுண்டா அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இன்னும் வளையலை பற்றி சொல்லணும்னா, வளைகாப்பும் போது போடுற வளையல் எந்த அளவு குழந்தையோட தொடர்பாகுது அப்படின்னா, அந்த குழந்தை அம்மாவோடு இருக்கிறத இந்த வளையல் சத்தத்தினால உணர்றதுன்னு ஒரு அறிவியல் ரீதியான காரணம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமாக பெண்கள் வளை அணியறதுக்கு காரணம். அந்த குழந்தை ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுமா அந்த சத்தத்தினால.
அது வந்து ஒரு கர்ப்பவாசம் பண்ணுறப்ப அதுக்கு வந்து இந்த வளையல் வந்து துணையாக இருக்குது, வளையல் சத்தம் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த பேறு காலம் முடிஞ்சு அவளுக்கு வந்து பிரசவம் வர்றப்ப அந்த பிரசவ வலி தெரிஞ்சுக்கணும், பக்கத்தில் யாரும் இல்லாதப்போ இந்த வளையல் வந்து கை கால் நம்ம துடிப்போம் இல்லையா, அந்த கை பட்டு உடையறச்ச அவளுக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு மற்றவாளுக்கு தெரிய வர்றதுக்காக தான் முக்கியமாக வளையல் போட ஆரம்பிச்சது. அந்த வளைகாப்பு வளையல்கள் நிறைய போடுறது, அது ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. அதே மாதிரி வளையல்கள் வந்து நிறைய போடுறப்ப அந்த உயிர் சக்தி வந்து சேமிக்கப்படுறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்புல அந்த மாதிரி முக்கியமான ஒரு அக்கு ப்ரெஷர் நாடியும் பாயிண்ட்டும் வந்து கையை சுற்றி ரிஸ்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இருக்குது. அந்த இடத்த வந்து வளையல் போட்டு நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டோன்னா அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் உடம்புக்கே திருப்பியும் அந்த எனர்ஜியை வந்து ரீசர்க்குலேட் பண்ணுறது, அது ஒரு காரணம். அதே மாதிரி பெண்கள் மெட்டி போட்டுக்கிறது, பெண்கள் கொலுசு போட்டுக்கிறது, பெண்கள் மூக்கு குத்திக்கிறது, காதில் தோடு போட்டுக்கிறது, ஈவன் ஆண்மகவுக்கும் வந்து காது குத்துற பழக்கம் நம்ம இதில் இருக்குது இந்து கலாச்சாரத்தில். முக்கியமான காரணம் என்னென்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளோட உயிர் சக்தியானது தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த புள்ளிகளை வந்து நம்ம பராமரிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த தொலை போட்டு ஒரு வெயிட்டை போட்டுட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிற சக்தி நம்ம உடம்புக்கு திருப்பி ரீசர்க்குலேட் ஆகி கிடைக்கும் அப்படிங்கிறது. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து கட்டாயம் வலை போட்டுண்டா அவங்களுக்கு சில எதிரியோட பயம் இருக்காது அப்படின்னு ஒரு ஐதீகம். பேய் பிசாசுகள் அண்ட வராது இப்போ கண்ணாடி வளையல் போட்டுன்னு இருக்கவாளுக்கு. அதே மாதிரி வளையல் போட்டுட்டு அந்த வளையல் உடஞ்சதுன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இது இருந்தால் நம்ம சுபசகுனம் அபசகுனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வளையல் உடைய உடைய ஆயுசு ஜாஸ்தின்னு ஒரு இது இருக்குது. அதனால ரொம்ப உடையாது. பெண்களுக்கு கையில் போடுற வளையல் அப்படியே வேலை செய்ய செய்ய கெட்டியாயிடும்பா, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. உடஞ்சாலும் மாற்றி நம்ம போட்டுக்கலாம் கண்ணாடி வளையல, சந்தோஷமாக வண்ண நிறங்களோடு சேர்ந்து நம்மளும் வாழலாம். அது ஒரு முக்கியமான காரணம் பெண்கள் வலை போடுறதுக்கு. வளையல் அணியறதுல வந்து என்னன்னா சின்ன வயசுலேயே வளையல் போட பழகிட்டோம்னா இந்த வளையல் போடுற பழக்கத்தினால நம்ம பின்னாடியும் வளையல் போடாமல் இருந்தால் நமக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐயோ நம்ம வலை போட்டுக்கல, அந்த இடத்துல வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அதை. அதனால கட்டாயம் எல்லாரும் 2 வளையலாவது போட்டுக்க பழகிக்கணும். 2 கையிலையும் முக்கியமாக பெண்கள் கட்டாயம் வளையல் போட்டுக்கணும். ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி பிரேஸ்லெட் இப்போ போட்டுக்கிற பழக்கம் வந்து எப்படி வந்ததுன்னா முன்னாடி கடான்னு ஒன்று கையிலையும் கால்லையும் மாட்டின்னு இருந்திருக்கா, அந்த ஒரு பழக்கத்தோட தொடர்பு தான் இது. ஆண் மகவுக்கும் அப்போ எல்லாம் கங்கணம் கையில் போடுற பழக்கம் இருந்திருக்கு. சுவாமிக்கெல்லாம் பார்த்தேன்னா வளையல் இல்லாத சுவாமி அம்பாலே இருக்காது. அம்பாலும் சரி சுவாமிகளும் சரி எல்லாருக்குமே வந்து கைவளை, காதணி, காலணி, இடுப்பில் போடுற ஒட்டியானம் எல்லாம் கட்டாயம் இருக்கும். இதுக்கெல்லாம் அறிவியல் ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால தான் அவள் போட்டு காட்டியிருக்கா, அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் கட்டாயம். நம்ம வந்து வளையல் போட்டுக்கிறது வந்து கலாச்சாரத்துக்கு குறைவான விஷயமா நினைக்கக்கூடாது. வளையல் போடுற இடத்துல வந்து நமக்கு வளையல் போட இதுவாக இருந்தால் கூட அதே மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் பண்ணியோ இல்லாட்டி சில்வர் பிரேஸ்லெட்டோ இல்லை கோல்டு பிரேஸ்லெட்டோ இல்லை நமக்கு பிடிச்ச டிசைன்லேயோ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு போட்டு பழக்கி வைக்கணும். நம்மளை வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணுறா. அதாவது முக்கியமாக அந்நிய கலாச்சாரத்தில் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் இருக்கிறவ வந்து இப்போ எல்லாம் வந்து இது போட ஆரம்பிச்சிருக்கா, கடாலாம் கையில் கங்கணம் போட ஆரம்பிச்சிருக்கா. நம்ம வந்து நம்மளோட நல்ல பழக்கத்தை விட்டுடக்கூடாது. நம்ம வந்து நினைக்கிற மாதிரி வளையல் போடுறதுங்கிறது இந்து கலாச்சாரம்னு இல்லாமல் இந்து மதம் தான் சனாதன தர்மம் தான் உலகம் பூரா பரவி இருந்திருக்கு. இருந்தாலும் எல்லா ஒரு கண்ட்ரீஸ்லேயும் போய் பார்த்தேன்னா அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு தீவிர பழக்கமாக ஃபாலோ பண்ணுறா. அவள் பார்த்தேன்னா ஒரு வளையல் கிடையாது, அவள் முறைப்படி வளையல் அடுக்கு. அதாவது சில இடத்துல பார்த்தேன்னா தந்தத்தால் பண்ண யானை தந்தத்தால் பண்ண வளையலை வந்து அடுக்கி அப்படியே வரிசையாக போட்டுக்கிறது. அப்புறம் கழுத்தில் அதே மாதிரி வளையம் போட்டு கழுத்து வளர்க்குறது. அதே மாதிரி கம்போடியா, சைனா, நிறைய இந்தோனேஷியா, அந்த மாதிரி வெளிநாடு ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற பழங்குடிக்கெல்லாம் வந்து இந்த வளையல் போடுற பழக்கம் இருக்கிறது நம்ம இதில் பார்த்தோன்னா நல்லா தெரியும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறச்ச. அப்போ அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா. அதனால் அந்த வளையலை வந்து நம்ம தவிர்க்காமல் அணியறதுக்கு பழகிக்கணும். அது வந்து ஒரு பாரமாக நினைக்காம சுகமாக நினைத்து நோய் நொடியிலேருந்து நாமளும் விடுதலை அடையணும். இன்னும் சொல்லப்போனால் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கை நிறைய கலர் கலராக வளையல் அணிஞ்சு அழகு பார்க்கணும் ஆசைப்படுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது.
அது என்னன்னா அவர்களுக்கு வந்து அம்மனுக்கு வந்து அந்த ஆசை இருக்காதா, அப்போ அம்பாளும் பொண்ணு தானே அப்படின்னு ஒரு கதை அதுக்கு. எப்படின்னா சக்தி தேவி வந்து தன்னோட ஆசையை எப்படி நிறைவேற்றிண்டா அப்படின்னு பார்த்தா, ஆந்திராலேருந்து ஒரு வளையல் வியாபாரி வந்து டெய்லி சென்னைக்கு வந்து வளையல்லாம் விற்றுட்டு போகிறது வழக்கமாக அவருக்கு. அவர் ஒரு நாள் ஆந்திராலேருந்து வந்து வளையல் கொண்டு வந்து எல்லாம் சென்னையில் வந்து பாதி வளையல் விற்றுட்டார். மீதி வளையலை வந்து மறுநாள் விற்கலாம், ரொம்ப டயர்டாயிடுறார், அதனால போய் படுத்துன்றார். அப்போ அவர் பெரியபாளையங்கிற ஊர்கிட்ட வரும்போது அவருக்கு ரொம்ப களைப்பு வந்து தூங்க போயிடுறார். அப்போ அந்த தூங்க போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, வேப்ப மரத்தடியில் நல்லா சாப்பிட்டுட்டு வளையல்லாம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே தூங்கிடுறார். நல்லா ராத்திரி நல்லா தூக்கம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே பக்கத்தில் இந்த வளையல்லாம் காணாமல் போயிடுது. அவர் ரொம்ப பதட்டம், ஐயோ சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஐயோ கிடைக்கலையே, கவலையோட அப்படியே சொந்த ஊருக்கு போயிடுறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி கனவு வருது. அதில் கனவுல வந்துட்டு அம்பாள் வந்துட்டு சொல்கிறா, நான் தான் ரேணுகா பவானி, நீ கொண்டு வந்து வளையல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பாரு என் கையில் நான் எல்லாத்தையும் போட்டுருக்கேன் பாருன்னு வந்து கனவுல காட்டுறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படி உனக்கு நிறைய வரம் தரேன், நீ நல்லா இருப்ப, அப்படி சௌக்கியமாக இருப்ப அப்படிங்கிறா. அப்புறம் இந்த பல யுகமாக வந்து என்னென்ன பெரியபாளையம் வந்து வேப்பமரத்தடியில் புத்தில் வந்து சுயம்பா அம்பாள் இருக்கா, எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு வேற அம்பாள் சொல்லிட்டு வேற போறா, நான் அங்கே தான் இருக்கேன் உள்ள, என்னை கொண்டு வா வெளியில் அப்படின்னு. இப்போ அது கனவு கண்டதை வந்து இவருக்கு வந்து நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் சொல்கிறார் அந்த வியாபாரி. அப்புறம் அவர் சென்னைக்கே வர்றாரு. அவங்கள எல்லாம் கூட்டின்னு வந்து பெரியபாளையத்துக்கு வந்து, அப்புறம் இந்த மாதிரி கனவு வந்தது, எனக்கு இந்த பெரியபாளையத்தில் தான் இருக்கேன், எனக்கு சுயம்புவாக இருக்கேன், நான் வந்து ரேணுகா பவானி உள்ளே இருக்கேன், இப்போ கோவில் கட்டி இது பண்ண சொல்லியிருக்கா அம்பாள், வெளியில் வரேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புத்துலேருந்து அம்பாளை எடுத்து வச்சு வெளியில். அப்புறம் பார்த்தா கை நிறைய வளையல்லாம் போட்டுக்கணும் ஆசைப்பட்டதுனால தானே வளையல் வியாபாரி வச்சுருந்த வளையல் அம்பாள் போட்டுன்னு சொல்லிட்டு வளையல்லே ஃபுல்லாக அணியாக வளையல்லே அலங்காரம் பண்ணுறா. அதனால தானே புத்துலேருந்தே வெளியில் வந்திருக்கா அந்த வளையல் ஆசையினால. அதனால் வந்து முக்கியமாக அன்னிலேருந்து ஆரம்பித்தது அந்த வளையல் மாலை போடுற பழக்கம். அந்த அம்பாளுக்கு வந்து போட்ட வளையலில் வந்து 2 வாங்கி பெண்கள் போட்டுட்டோன்னா குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும். பெண்களுக்குன்னு இல்லை, குடும்பத்துக்கே. பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஐதீகம் இல்லை, நம்பிக்கை இன்னமும் நடத்தின்னு இருக்கா, நல்லா நடக்கிறது. அகிலத்தோட நாயகி வந்து சந்தோஷப்பட்டால் அகிலமே மகிழ்ச்சி அடையும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்ல வரா. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அம்பிகை வந்து கொண்டாடுற மாதம் வந்து ஆடின்னு ஏன் வச்சிருக்குன்னா, அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் ரொம்ப உகந்தது, சக்தியை கொண்டாடுற மாதம் இது. ஏன்னா அம்பாள் ஜனனம் பண்ணதுங்கிற ஐதீகத்தில் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அம்பாள் வந்து ஆடி மாதம் ஜனனம் பண்ணுறா. உலக மக்களை வந்து உய்விக்கணும், உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அம்பிகை வந்து உமையவள் பராசக்தியானவள் அவதரித்த மாதம் இதுங்கிறது புராணம் போற்றுறது. இந்த மகா சக்தியானது எப்படி வந்து பிரபஞ்சத்தில் வியாபிக்க தொடங்கிடுச்சுன்னா ஆடி மாதத்தில். அதனால தான் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள்லாம் இந்த மாதத்துலேருந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதே மாதிரி காத்து அருளும் அம்பிகையானவள் வந்து இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வந்து பூர நாளில் தோன்றியிருக்கா. பூர நட்சத்திரம் அதனால விசேஷம். ஆண்டாள்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரத்தில் தான் பிறந்தா. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வழிபாடை வந்து வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம். இப்போ வழிபாடுன்னா என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க அம்பாள் படத்துக்கு குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணலாம். தூப தீபம் நெய்வேத்தியம் அலங்காரம் எளிமையாக பண்ணிவிட்டு பூ வளையல் மாலை பூ மாலை அதை கஜவஸ்திரம் சந்தன குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளால் முடிந்த நெய்வேத்தியங்கள் பால் பழம் பாயசம் முக்கியமாக வந்து பொங்கல் அந்த மாதிரி அன்னம் பருப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பிரீத்தி அம்பாளுக்கு. குடான பிரீத்த மானசான்னு சொல்லியிருக்கு. அதனால் அதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ண அம்பாளுக்கு இந்த மாதத்தில். இதில் வந்து நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கா விக்கிரகத்துக்கு அம்பாளுக்கு அபிஷேகமும் பண்ணலாம் முடிஞ்சால். இந்த நாளில் வந்து முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய மலர்கள்னு பார்த்தீங்கன்னா செந்நிற மலர்கள் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியானது. அதனால் அரளிப்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ அதான் பூவுக்குனே ஒரு தனி பாட்டு இருக்குது, அதை நான் அப்புறம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு புஷ்பத்தையெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன அஷ்டோத்திரம் சொல்லலாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா. அஷ்டோத்திரம் இல்லையா ஸ்லோகத்தையே சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்தோட அந்த இது முடிகிறப்பையும் பூவை வந்து போட்டு அம்பாளுக்கு
அர்ச்சனை பண்ணலாம். ஆடிப்பூர நாளில் வந்து நம்ம மட்டும் இல்லை, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து நல்ல குடும்பத்துக்காக வேண்டின்ட்டு நம்மளும் 2 பிரசாதமும் வளையல் வாங்கின்னு வரலாம். நம்ம வீட்டில் போட்ட வளையல் மாலையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம 2 வச்சுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க வாழ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச குழந்தை பிறக்காதவாள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கு கொடுத்துட்டு, அந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். போட்டதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம் பிரசாதம் மாதிரி. முடிஞ்சது சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பண்ணோன்னா நம்ம குழந்தையில நம்மளை பார்த்துட்டு பின்னாளில் பண்ணுவா. இந்த வந்து கொடுக்கறதுல என்ன இதுன்னா, இதோட வெத்தலை பாக்கு, பூ, தாம்பூலம் நமக்கு முடிஞ்சதுன்னா ஒரு ரவிக்கு துணி அப்படி இது வச்சு சேர்த்து நம்ம இன்னும் அது வந்து ஸ்வஸ்தி பண்ணி நிறையா நல்லா பண்ணலாம். இல்லை வளையலையாவது பிரசாதமாக 2 பேர் கொடுக்கலாம். நம்ம ஆடிப்பூரத்தை அந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுறது நலம் தரும். நன்றி.